ஹரே கிருஷ்ணா. நம்ம தினமும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 3 ஸ்லோகம் 36 37 38 மூணை காண இருக்கிறோம். ஸ்லோகம் 36. பாவம் ஏவஷ்யேத் அஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினக தஸ்மான் நார்க்க வயம் ஹந்தும் திருராஷ்டான் ச பாந்தவான் ஸ்வஜனமகி கதம் ஹத்வா சுகினக ஷியாம மாதவா. மொழிபெயர்ப்பு: இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொல்லுவதால் நமக்கு பாவமே சேரும். எனவே திருராஷ்டிரன் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொல்லுதல் நமக்கு சரியானதல்ல. செல்வ திருமகளின் கணவரே கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினர்களை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? ஸ்லோகம் 37 38. யத் யப்யதே ந பஷ்யந்தி லோபோ பகத சேதக குலசஸ்ய கிருதம் தோஷம் மித்ர திரோக பாதகம் கதம் ந நேக்கியம் அஸ்மாபிக பாபத் அஸ்மான் நிவர்த்திதும் குல சசய கிருதம் தோஷம் பிரபஷ்யத்பீர் ஜனார்த்தனா. மொழிபெயர்ப்பு: ஜனார்த்தனரே, பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவ செயலில் ஈடுபட வேண்டும்? ஹரே கிருஷ்ணா. இதில் இந்த மாதிரி மோசமான அக்கிரம துரியோன்னு இருக்கிறார். அவரை போய் நம்ம ஏன் கொல்லணும்? அவர் கொள்ளதான் என்ன லாபம்? மேலும் நிறைய பேர் இந்த போரில் இருக்கிறதுனால அவங்களோட குடும்பமும் அழியும். அதனால் வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் பகவான்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவங்கள மாதிரியே நம்மளும் நடந்துட்டா எப்படி அப்படின்ட்டு. ஒரு தூய பக்தர், ஒரு சாதுவோட குணம் எப்படி இருக்கும்னா, எதிரி கூட அவங்க துன்பம் விளைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் பகவானோட விருப்பம் என்ன? தன்னோட பக்தர்களை இவர் துன்புறுத்ததுனால அவங்கள கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார். மேலும் துரியோன சமாதானத்துக்கு எந்த விதமான இதுவும் அவர் தெரிவிக்கவில்லை. அது ஒரு போருக்கான முக்கிய காரணம். பொருளுடைய தெய்வ ராசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதவர்கள் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது 6 வகையான மனிதர்கள் நம்ம கொல்லலாம் என்று. முதல்ல பார்த்தீங்கன்னா, விஷம் கொடுப்பவர், ஒருத்தர் விஷம் கொடுத்து கொள்ளக்கூடியவர். 2வது, மற்றவங்களோட செல்வங்களை கொள்ளடிப்பவர். 3வது, வீட்டுக்கு தீய வைப்பவர், நெருப்பு வைக்கக்கூடியவங்க. 4வது, மற்றவரோட நிலங்களை அபகரித்து வைத்துக் கொள்பவர்கள். 5வது, மற்ற மனைவியை அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்க கடத்தி சென்றவங்க. 6வது, தன்னை கொடூரமான ஆயத்தில் யார் தாக்க வராங்களோ அந்த நேரத்தில் அவங்கள நம்ம கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரி கூறப்பட்டுள்ளதுன்னா, அந்த அளவுக்கு அது மிகப்பெரியமான பாவகாரியமான செயல். இந்த பௌதிக உலகமே நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம இங்கே நம்ம தவறுகளை சரி செய்து நமக்கு நன்மை செய்த மாதிரியும் மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்க மாதிரி நம்ம செயல் இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் நம்ம மற்றவங்க நல்லது செய்யலாலும் பரவாயில்ல, தீமையாக செய்யாமல் இருக்கணும். அப்போவாது நம்மளுக்கு இந்த பாவகாரியம்லாம் குறையும். மேலும் பகவான்கிட்ட பக்தி செலுத்தும்போது நம்ம உண்மையான நிலையை உணரலாம்ட்டு. ஆனால் பேராசன் காரணமாக திருராஷ்டிரர் பிறவிலே குருடர் மட்டும் இல்லை, தன் மகன்களையும் தர்மத்தில் வழி நடக்காமல் குருடராக வளர்த்துருக்கிறார். ஒரு குருடர் எப்படி இன்னொரு குருடரை வழி நடத்த முடியும்? அதே மாதிரி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்க குருடர்கள்லாம் எப்படின்னா, தர்மத்தின் வழியில் இல்லாமல் பகவானை ஏற்றுக்கொள்ளாமல் பேராசையின் காரணமாக மற்றவங்களோட பொருளை இந்த 6 குற்றங்கள் பொருளை அபகரிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஆட்சி புரிதவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி கரெக்டான வழி காட்ட முடியும்? அப்படிங்கிறது நம்ம துரியோன் இவங்க மூலமாக, கௌரவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனன் பார்த்திங்கன்னா, அவங்க மேலே தான் தப்பு. சூதாட்டம் அழைச்சாங்க, ஒரு ராஜாங்க முறையில் இவங்க பேர்லாம் ஆடினாங்க. திரும்பி அவங்க தண்டனைலாம் அனுபவிச்சுட்டு காட்டுக்கு போய்ட்டு வந்த பிறகு நிலத்தை கொடுக்காது, அவங்க மேலே தவறு. ஆனால் துரியோன் நினைக்கல அர்ஜுனன் மேலே இறக்கப்படலை, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அர்ஜுனன் நினைக்கிறார், இவ்வளோ கொடுமைப்படுத்தியும் இது வேண்டாம், நம்ம எளிமையாக வாழ்ந்துடலான்ட்டு. அப்போ அர்ஜுனோட குணம் எப்படி இருக்குது, துரியோன் குணம் எப்படி இருக்குது, நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆசைப்படுவதனாலே நம்ம இங்கே பல துன்பங்களை அனுபவிக்கிறோம், நியாயமான ஆசையினாலே. அதுக்காக பல துன்பப்பட வேண்டியிருக்கு. ஆனால் பேராசைங்கிறது அது நம்ம பெரும் நஷ்டத்தை உருவாக்கும், பேரழிவு உருவாக்கும் என்பது இந்த மகாபாரதத்தில் பகவான் நம்மளுக்கு இந்த துரியோதனன் மூலமாக நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். அடுத்தவங்களோட நிலத்துக்கு ஆசைப்படுவதனால நம்ம அழிவது மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்களும் சேர்ந்து அழிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த யுத்தத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம
அதனால் ஆட்சி பதவி ஆசையினாலும் நிலத்து மேலே நம்ம பொருள் மேலே ஆசை எல்லா ஆசையினாலும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, துரியன் வந்து ஒரு இறக்க குணத்தெல்லாம், அதாவது பேராசை வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு மிருகத்தரமான குணம் வருது. அந்த பொருளை அடைஞ்சே திறனும் இல்லை அந்த பதவி நபர் எதாக இருந்தாலும் ஆகும்போது அவங்களுக்கு வந்து தர்மம் இது நல்லது இது கெட்டது அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துவோம் அப்படிங்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கண்ணை மறைச்சிருது. அவங்களுக்கு அந்த ஆசையின் அனுபவிக்கணுங்க ஆசையினால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே அழிக்கக்கூடிய வழிக்கு கொண்டு போகிறாங்க. பேராசை பெருநஷ்டம், பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்து அந்த பேராசை வந்து வழிவகுக்குது. துரியன் அந்த மாதிரியான தன்னோட அகக்கண் ஞானக்கண் இல்லாமல் வந்து தன் அழிவு பாதையில் போவதுக்கு அவரே முடிவு பண்ணிக்கிறார். யார் சொல்லி அவர் கேட்குறதில்ல. இதே மாதிரி தான் ராமாயணத்தில் நம்ம பார்க்கலாம். ராமச்சந்திர பகவான் இவர் ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு சென்று வருவார். ராமச்சந்திர பகவானை வந்து அவரை கொல்லும் முன்னாடி நிறைய பேர் அறிவுரை கூறுவார். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் சீதை அனுப்பிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விடுறான்னு. அவர் கேட்காம மறுபடியும் வந்து போர் புரிஞ்சு அவர் ராஜ்யத்தை இழப்பார், அவரும் அழிஞ்சிருவார். மாட்டான் மனைவிக்கு ஆசைப்பட்டதுனால அவரும் அழிஞ்சு எல்லாத்துக்கும் அந்த பேராசையினால் அவரோட ராஜ்யத்தையும் இழந்துருவார். ராவணன் பார்த்திங்கன்னா விபீஷணன் வந்து அறிவுரை கூறுவார். கும்பகர்ணன் கூட சொல்லுவார். அவங்களோட மனைவி மண்டோதரி வந்து அறிவுரை கொள்ளுவாங்க. மாரீச்சன் பார்த்திங்கன்னா ஒரு தடவை மானா போயிருப்பார். அவர் போய் அது மூலமாக தான் வந்து அவர் பிடிச்சிட்டு வருவார். சீதாதேவி வந்து கடத்தி கொண்டு வருவார். இப்போ மாரீச்சன் கூட அறிவுரை சொல்லுவார். அந்த மானா மாறும் முன்னாடி அவர் வந்து பகவான் விஷ்ணுவே தான் ராமர் வந்து அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர்கிட்ட போய் நம்ம வந்து அவங்களோட மனைவியை திட்டுறது ரொம்ப ரொம்ப தவறானது, நம்ம அழிவுக்கு அது வந்து பெரிய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ராவணன் வந்து ஆசை பேராசையினால் வந்து அதை கேட்க மாட்டார். இதுதான் ஒருத்தருக்கு வந்து பேராசை வந்து விட்டால் அவங்க அசுரராக மாறிடுறாங்க. அவங்க வந்து தர்மத்தை வந்து அவங்க பார்க்குறது இல்லை. அப்படிங்கிற மூலமாக இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க அழிவும் இல்லாமல் அவங்க கூட இருக்கும்போது சேர்த்து அழிச்சிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி நபர் கூட நம்ம சேராமல் இருப்பது நல்லது. சாஸ்திர விதிப்படியும் நம்ம வந்து நேர்மையான வழியில் வாழும்போது பகவான் வந்து நம்ம கூட இருக்கவங்களும் நம்மளும் வந்து மகிழ்ச்சியாக வாழறதுக்கான வழியை வருப்பார். முக்தி பாதைக்கு போவோம். இல்லை நரகத்துக்கு தான் அவங்கள கூட்டு போவோம். துரியோதனன் ராவணன் மாதிரி நம்ம வந்து தவறான வழியில் ஈடுபடுதான் நரகத்துக்கு கூட்டு போவோம். இந்த மாதிரி 6 வகையான தவறுகளை செய்வரை கொல்லலாம் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டுருது. இந்த 6 தவறுமே துரியோதனன் செஞ்சுருக்காங்க. நிலத்தை அபகரிக்க ஆசைப்படுறாங்க, அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, திரௌபதி அவமானப்படுத்தியிருக்காங்க, அவங்க காட்டுக்கு போகும்போது தீயை வச்சு அவங்க கொல்லலாம்னு நினச்சிருக்காங்க, பீமனுக்கு விஷம் கொடுத்துருக்காங்க, கொடூரமான ஆயுதத்தில் தாக்கி அவங்கள கொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விதமான தவறையும் செய்தனால் பகவான் வந்து அவங்கள எல்லாத்தையும் வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் அர்ஜுனன் வந்து என்ன தான் சொன்னாலும் அடுத்தடுத்த சுலோகத்தில் பகவான் வந்து அதுக்கு சரியான கரெக்டான பதில் வந்து கூறுவார். இந்த மாதிரி ரொம்ப பேராசைனா என்ன ஆகுது, நாங்கள் இந்த உலகம் நம்மளுக்கு எதுக்காக படைக்கப்பட்டுள்ளது, நம்மளுக்கு என்ன உடலுக்கு என்ன தேவை, நம்மளோட உடலுக்கும் நம்ம தங்கக்கூடிய இடம், நம்மளோட ஆரோக்கியமான உணவு தேவை, ஒரு சுற்றுச்சூழல் ஒரு வீடு தேவை. இந்த மாதிரி சிம்பிளாக எளிமையாக இருந்துட்டு நம்ம அந்த வந்ததுக்கான மனித வாழ்க்கை நோக்கம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பகவானையும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னை உணர்ந்து பகவான் அடையதுக்காக இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வந்து துரியோதனன் போன்றவர்கள் என்ன ஆகுது, அவங்களோட தவறான ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை. ரெண்டாவது அவங்க தவறான கூட சங்கம் சகுனி இந்த மாதிரி தவறான சங்கத்து கூட இருக்கிறதுனால அவருக்கு என்ன ஆகுது, அதே மாதிரி அவர் மாறிடுறார். நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தீவிரவாதினா இருக்காங்க நிறைய இடங்களில். பாகிஸ்தானில் கூட பார்க்கணும். தீவிரவாதி வந்து எப்படி உருவாகுதாங்கன்னா தானாக உருவாகுதில்லை. இந்த மாதிரி தான் துரியோதனன் மாதிரி தான். அவங்க கூட நம்ம சேரும் போது என்ன ஆகும், அவங்களோடது நம்ம ஒட்டிக்கிறோம். எப்படி நெருப்பு பக்கத்தில் நிற்கும்போது நெருப்பு வந்து அந்த அனலை வந்து உணர முடியுமோ, அதே மாதிரி குளிர் ரொம்ப ஜில்லு நம்ம ஐஸ் கட்டிக்கிட்டே இருக்கும்போது ஐஸை வந்து நம்ம உணர முடியும். அதே மாதிரி தவறானவர் கூட நம்ம சங்கம் வைக்கும்போது அதர்மமான வழியில் மற்றவங்கள வந்து துன்புறுத்த வேண்டும், அதை துன்புறுத்தி தான் இல்லை மற்றவங்க பொருளுக்கோ இந்த மாதிரி நிலத்துக்கோ மற்றவங்களோட மனைவிக்கோ மற்ற இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் அடுத்தவங்கள அழித்து நம்ம இருக்கலாம், விஷம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வந்து துணிகிறாங்க. அவங்க ஆசையை வந்து அவங்கள இந்த காமம் ஆசை வந்து அவங்கள தூண்டி என்ன பண்ணுது, மற்றவங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல நான் அடைஞ்சால் போதும் அப்படிங்கிறத கொண்டு போகுது. நம்ம தீவிரவாதம் எங்கேருந்து வருது, இந்த மாதிரி தவறான ஆள் கூட நம்ம வந்து பழகுனாலும் அவங்க கூட நம்ம வந்து தொடர்பு கொள்ளுதான் என்ன ஆகுது, அந்த குணம் நமக்கு வருது.
அதனால தான் பகவத்கீதையில 3 வகையான குணத்த பின்னாடி சொல்லுவார். அந்த தீவிரமான குணம்னு ஒரு குணம் ரஜகுணம் எல்லாரிடமும் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நம்ம யூடியூப்பில பல செய்திகள் பார்த்தாலும், தவறான செய்திகள் பார்க்கும்போதும், நம்மளோட நம்மளோட தீவிர குணத்த தூண்டுற மாரி இல்லாம, சாந்தமான குணத்த ஏற்படுத்த மாரி ஆள் கூட பழகணும். அந்த மாரி விஷயங்கள் நம்ம கேட்கணும். அந்த மாரி நபரோட நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கிறணும். அதனால தான் பகவான் விக்கிரகத்த பார்க்கும்போது, நம்மளோட அழக ரசிக்கணும்னு வந்து அம்பரீஷ் மகாராஜா மூலமா தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு மியூசிக் கேட்டோம்னா, நம்மளோட மனநிலை வேற மாரி இருக்கு. ஒரு சோகமான நிகழ்ச்சிய நம்ம பார்க்கும்போது, நம்மள அறியாம கண்ல தண்ணி வருது. இந்த மாரி நம்ம பார்க்கக்கூடிய புலன்கள யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம யாரோட பழகுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து நம்ம உணர்வுகள மாற்றி நம்மளோட கேரக்டராவே குணமாவே மாறுது. இந்த மாரி தவறான ஆள் கூட சேரும்போது, துரியோதனன் மாரி நம்மளுக்கு தவறான குணங்கள் வந்து மற்றவங்கள அழிக்கக்கூடிய பாதைக்கு நம்மள தெரியாமலே கூட்டு போகும். அந்த அளவுக்கு இது ஒரு மோசமான உலகம். நம்ம நல்லவரோட சேரணுங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. மற்றோட நம்மளோட நிலமோ, மத்தவங்களோட பொருளோ தேவையில்லை. அது வந்து நம்மளுக்கு இருந்தது, நம்மளுக்கு நேர்மையான முறையில வேணுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள வேணும். இது வந்து மகாபாரதம் யுத்தம். இந்த ஒரு ஸ்லோகம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனன் மாரி நல்ல குணங்கள வளர்த்துக்கிட்டா, நம்மளுக்கு பகவான் எப்போதுமே கூட இருந்து நம்மள வந்து காப்பாருங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம அடுத்த ஸ்லோகத்த பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.